ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் யூஎஸ் கான்சுலேட்டில் ஒரு எமர்ஜென்சி வீசா ஸ்லாட் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா இந்த டாபிக் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் அவைலபிளாக இருந்தாலும் இப்போதைக்கு இந்த ரீசன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அட்டார்னிகிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க கொடுத்த சோர்ஸை வச்சு தான் இந்த வீடியோ வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எங்கே அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறது, அண்ட் எந்தெந்த கேட்டகரியில் எமர்ஜென்சி மக்கள் நினச்சிக்கிறாங்க ஆனால் உண்மையான எமர்ஜென்சி இல்லை, அப்படியே வந்து எமர்ஜென்சி கேட்டகரியாக இருந்தாலும் அதுக்குள்ளே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும், அண்ட் இது எப்படி வந்து ஃபார்மலாக ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் நம்ம கொடுக்குறதா இருந்தால் கூட எப்படி ஃபார்மலாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத டெம்ப்ளேட் கொண்டு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க. ஸோ முதல்ல எமர்ஜென்சி வீசா ஸ்லாட்னா என்ன? அது பேரில் இருக்கிற மாதிரியே நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், சென்னை கான்சுலேட்லேயே இல்லை ஏதோ ஒரு யூஎஸ்ஏ கான்சுலேட்டில் நம்ம வந்து ஒரு வீசா ஸ்லாட்டை வந்து புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நமக்கு ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதம் கழிச்சு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அது 1 இயர் கழிச்சு கூட கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் நம்மளால் சீக்கிரமாக வந்து யூஎஸ்க்கு போகணும், எனக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பர்பஸில் நீங்கள் கான்சுலேட் கிட்ட அந்த எமர்ஜென்சியை சொல்லி நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்லாட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணுறது தான் இந்த எமர்ஜென்சி வீசா ஸ்லாட் புக்கிங்னு சொல்லலாம். இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இந்த எமர்ஜென்சி வீசா ஸ்லாட் வந்து கிடைக்காது. ஏன்னா ஸ்லாட் வந்து லிமிடெட் நம்பராக தான் அவங்க அவைலபிளாகவே வச்சிருப்பாங்க. அதனால் ரியல் எமர்ஜென்சி இருக்கவங்க மட்டும்தான் அது வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரியல் எமர்ஜென்சி இருந்தாலும் அவங்களால கரெக்டான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாதனாலையோ இல்லை அந்த கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலனா கூட அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டெப் நம்பர் 1, முதல்ல DS 160 ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு உண்டான ஃபீஸை பே பண்ணி நார்மலாக இருக்கிற ஒரு அப்பாயின்மெண்ட்டை வந்து புக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் எமர்ஜென்சி ரிக்வஸ்ட் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நார்மலாக இருக்கிற ஒரு ஷெட்யூலிங் அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். அது இல்லாமல் உங்களால் வந்து டேரெக்டாக எனக்கு எமர்ஜென்சி ரிக்வஸ்ட் கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் எமர்ஜென்சி ரிக்வஸ்ட்டுக்கே வந்து குவாலிஃபை ஆவீங்க. அடுத்தது அர்ஜென்ட் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி அதில் வீசா கேட்டகரி, உங்கள் பேர் அதெல்லாம் மாற்றிட்டு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்கள் ஒரு கேஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கோ அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ எந்த கேட்டகரியெலாம் அவங்க ஆப்வியஸாக வந்து அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிஸ். ஆப்வியஸ்லி இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் பார்ன் சைல்டுக்கோ இல்லை யூஎஸில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பர்சனை நீங்கள் வந்து அக்கம்பனி பண்ணி போகணும் அப்படிங்கிற அந்த 2 கேஸஸ்க்கும் அவங்க வந்து ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க. அண்ட் இதில் மெயினாக ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எமர்ஜென்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் டாக்டர் கிட்ட இருந்து, யூஎஸ்ல இருக்க லோக்கல் டாக்டர் கிட்ட இருந்து நீங்கள் ஒரு லெட்டர் மாதிரி இந்த சினாரியோ ஏன் வந்து அரைஸ் ஆச்சு அண்ட் அர்ஜென்ட்டாக இந்த ட்ரீட்மெண்ட் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லோக்கல் ஃபிசிஷியன் கிட்ட இருந்து, டாக்டர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் இது ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பிளானில் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பிளானில் இருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் வந்து எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் வந்து ஷெட்யூல் டேட்லாம் போட்டு இதுக்குள்ளே இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொசீஜர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து லெட்டர் கொடுப்பாங்க. இந்த 2 லெட்டர் ப்ளஸ் நீங்கள் வந்து உங்களோட இன்சூரன்ஸு, உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, நீங்கள் வில்லிங்னஸ் டு பே, இது அந்த மாதிரி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ்கில் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்க்கு அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. 2வது ஆப்வியஸ்லி ஃபியூனரல் ஆர் டெத். அதாவது ஒரு டெத்தை நீங்கள் அட்டன் பண்ணணும் யூஎஸில், அது இமீடியட் ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை நீங்கள் போய் தான் அவங்களோட ரிமைன்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 கேஸஸ்லையும் பர்பஸாக வச்சு அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஆப்வியஸ்லி உங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் டிசீஸ் பர்சனோட டெத் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் லோக்கல் ஃபியூனரல் ஹோம்லேருந்து ஒரு லெட்டர், இது எல்லாமே அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அர்ஜென்ட் பிஸ்னஸ் ட்ராவல். இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பிஸ்னஸ் ட்ராவல் வந்துருச்சு, இது வந்து முன்னாடியே பிளான் பண்ணவே முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆப்வியஸாக அந்த கம்பெனி எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்ஸு, அது ரெஜிஸ்டர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ், ஏன் இந்த ட்ராவல் வந்து இப்போ அர்ஜென்ட் அப்படிங்கிற நேச்சர், இது எல்லாமே அவங்க வந்து கேட்பாங்க. அண்ட் உங்களுக்கு எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இதை வந்து ரெலவெண்ட்டாக இருக்கோ அது எல்லாமே சப்மிட் பண்ணுறது நல்லது. லாஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர்ஸ். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பர்பஸ் வந்து இன்னும் 60 டேஸாக அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, இப்போ போகலன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சி ஸ்லாட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்க வந்து அவங்க ஒரிஜினல் I-20 கேட்பாங்க, அதுக்கப்புறம் DS 2019, அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் சர்வீஸ் ஃபீஸ் பேமெண்ட் ரெசிப்ட், இது எல்லாமே அவங்க வந்து கேட்பாங்க. அண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூட உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் அதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு சான்ஸ் வந்து அதிகம். இதில் நிறைய வந்து என்ன மக்கள் நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, சில கேட்டகரிஸ் அவங்க வந்து இதுவும் எமர்ஜென்சி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டிங், அதுக்கப்புறம் கிராஜுவேஷன், அப்புறம் யூஎஸில் இருக்க ஏதோ ஒரு சிப்ளிங்கோ இல்லை வந்து அவங்க தெரிஞ்சவங்களுக்கும் ப்ரெக்னென்சிக்கு ஹெல்ப் பண்ண போகிறது, அப்புறம் ஃபேமிலி ரீயூனியன், இது எதுவுமே வந்து எமர்ஜென்சி க்ரைட்டீரியாக்குள்ளே வராது. அண்ட் இந்த சம்மந்தப்பட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் நான் இந்த விஷயத்துக்காக நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க ஃப்ளாட் அவுட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து வேலிட்
எமர்ஜென்சி பர்பஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே வராது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏதோ ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணி நீங்கள் அதில் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு 5 பிஸ்னஸ் டேஸ் எடுத்துப்பாங்க அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்கேஸ் அவங்க வந்து 5 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து ஜங்க் ஃபோல்டர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு குரூஷியலான ஸ்டேட். இதனால் நீங்கள் நார்மல் மெயிலை செக் பண்ணுறதோட கூட நீங்கள் ஜங்க் மெயிலையும் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை அந்த இமெயில் அட்ரஸை நீங்கள் வந்து கான்டாக்டில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டா அதுக்கப்புறம் அது வந்து ஜங்க் மெயிலில் போகாது. ஏன்னா இது வந்து ஒரு சில பேர் வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன சில்லி ரீசனுக்காக அது வந்து போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எமர்ஜென்சி ஸ்லாட்டில் வந்து ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் டைம் தான் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே வந்து ரீஸ்கெடியூல் பண்ணிடணும். ரீஸ்கெடியூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அப்படி பண்ண முடியல அப்படின்னா திருப்பியும் நீங்கள் வந்து முதல்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் அவங்க வந்து அந்த ஒரு வீசா கேட்டகரிக்கு எமர்ஜென்சி ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஸ்லாட்டை வந்து ஒரு ஜங்க் மெயிலில் போயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தால் போச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு சேடான இன்சிடென்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் ஜங்க் மெயில் ஃபோல்டரையும் பார்க்குறது அட்வைசபிள். இந்த எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்பசி வந்து என்னென்ன டைம் கொடுக்குறாங்களோ அதை வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் அதில் வந்து சாய்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க என்ன டைம் இதை கொடுக்குறாங்களோ அது வந்து லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அதில் வந்து அந்தளவுக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்க என்ன டைம் கொடுக்குறாங்களோ அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு முன்னாடியே தான் இருக்கும். அதனால் அதை சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். அதே மாதிரி விசா இன்டர்வியூ நீங்கள் வந்து போய் அட்டென்ட் பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக அது எல்லாமே நீங்கள் கொண்டு போகிறது மஸ்ட்டு. ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் எந்த விசா கேட்டகரி போகிறீங்களோ அதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க. இது கூட நீங்கள் எமர்ஜென்சி ரிக்வஸ்ட் ஷெட்யூல் பண்ணும்போது இந்த காரணத்தினால நான் வந்து எமர்ஜென்சி விசா ஸ்லாட் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். அந்த நேரத்தில் வந்து இல்லை நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் செக் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் அது வந்து பிரச்சனையாக வந்துடும். அதனால் போகும்போதே எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட். ஃபைனலாக இது எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஏதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை எனக்கு சீக்கிரமாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு சினாரியை க்ரியேட் பண்ணி இது வந்து எமர்ஜென்சியாக குவாலிஃபை ஆகுமா அப்படின்னு பார்க்கலான்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரியலாக உண்மையாகவே எமர்ஜென்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஒருவேளை இது வந்து எமர்ஜென்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த விசா இன்டர்வியூலையோ இதுக்கப்புறமா ப்ராசஸில் தெரிஞ்சிச்சுன்னா கூட பெரிய பிரச்சனை ஆகிடும். அவங்க இது வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பொய் சொல்கிறதுலாம் லைட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் இது வந்து ரியல் எமர்ஜென்சியில் மட்டும் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறது அட்வைசபிள். அண்ட் நான் மேலே சொன்ன இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து கிளியராக மென்ஷன் ஆயிருக்கு நீங்கள் எந்த கேட்டகரி அதில் என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் இது எல்லாமே கிளியராக மென்ஷன் ஆயிருக்கு. நான் சொன்ன டெம்ப்ளேட் கூட வந்து அங்கேயே இருக்குது. நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கூட உங்களுக்கு இமிகிரேஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது லீகல் கொஸ்டின் இருந்துச்சுன்னா மேனிஃபெஸ்ட் லா வந்து 15 மினிட்ஸ் ஃப்ரீ கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் என் சேனல் பயோலையும் நான் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஷெட்யூல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. டேக் கேர். பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.